இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம்.
வகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning and blessed Easter. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் 2 நாட்கள் தான் உண்டு. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று இறந்த நாள். ஒன்று தோற்றம், இன்னொன்று மறைவு. ஒன்று பிறப்பு, இன்னொன்று இறப்பு. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் அவர் உயிரோடு எழுந்த நாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உலகத்தில் திறந்த கல்லறை ஒன்று உண்டென்றால் அது ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை. உலக சரித்திரத்தில் எந்த இடத்தில் போய் பார்த்தாலும் சரி, சென்னையாயிருக்கட்டும், மெரினா பீச்ல முன்னாள் முதலமைச்சர்கள் 4 பேருடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறைக்கு போகும்போது மக்கள் அமைதியாய் நிற்கிறார்கள். காரணம், கல்லறை மூடி இருக்கிறது. மௌன அஞ்சலி செலுத்துகிறார்கள். சோகம் அங்கே தெரிகிறது. டெல்லிக்கு போய் பார்த்தாலும் இந்த தேசத்தின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவின் கல்லறை, 17 ஆண்டுகள் பிரதமராய் இருந்தவர், அவருடைய கல்லறை மூடித்தான் இருக்கிறது. நம்முடைய ரூபாய் நோட்டுகளை அலங்கரிக்கிற தேச தந்தை காந்தியடிகள் கல்லறை, வீர் பூமி மூடித்தான் இருக்கிறது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆதாரங்களை. உலகத்தில் எந்த மனிதனின் கல்லறையும் மூடித்தான் இருக்கிறது. மத தலைவர்களின் கல்லறைகள், நினைவிடங்கள் எல்லாம் மூடி இருக்க, நான் பிரசங்கம் பண்ணுகிற அல்லது நாம் ஆராதிக்கிற இயேசுவின் கல்லறை மட்டும் உலகத்தில் திறந்திருக்கிறது. அந்த கல்லறைக்குள் நாம் போக முடியும், முழங்கால் படியிட முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஏன் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது? அவர் அங்கே இல்லை. எல்லா கல்லறைகளுக்குள்ளும் எலும்புகளும் துர்நாற்றமும் இருக்கும். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை திறந்த கல்லறை. 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் இந்த பூமியில் வாழ்ந்து தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஒரு பயபக்தியோடு கூட கரங்களை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாடினால் முழு இருதயத்தோட, கை தட்டினால் முழு பலத்தோட, துதித்தால் முழு சத்தத்தோட, எதை செய்தாலும் முழு இதயத்தோட, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நல்ல நாளிலே உலகமெல்லாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு நாள் ஈஸ்டர். ஈஸ்டர் ஆஃப் த மாஸ்டர், ஈஸ்டர் ஆஃப் த மாஸ்டர். நம் எஜமானுக்கு
அவரை உயிர்த்தெழுந்த, அவர் உயிரோடு எழுந்த நாள் இந்த நல்ல நாள். ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததை அறியாததினால் தான் சீஷர்கள் துக்கமாயிருந்தார்கள், பயந்திருந்தார்கள், வீட்டுக்குள் இருந்தார்கள், பூட்டிக் கொண்டிருந்தார்கள், துக்கத்தோடு நடந்து போனார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தவுடன் வாழ்க்கை மாறினது. அறிந்த நாம் சந்தோஷமாய் அவரை ஆராதிக்கலாமா? வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார், ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். கரங்களை தேடி பாடலாமா? இந்த காலை வேளையில அவரை ஆராதிக்க முழு இதயத்தோடு, முழு மனதோடு, நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்க ஆயத்தப்படுவோம். பரலோகம் மகிழட்டும், தேவ பிரசன்னம் நம் ஆராதனை நிரப்பட்டும். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார், ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார், ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். கரங்களை தட்டி சந்தோஷமா பாடலாமா? சேதம் ஏதும் நெருங்கிடா, தேவன் தாங்குவார், துன்பம் யாவும் நீங்கிடும், இன்பம் என்றும் தங்கிடும். Thank you Lord. சேதமேதும் நெருங்கிடா, தேவன் தாங்குவார், சேதமேதும் நெருங்கிடா, தேவன் தாங்குவார், துன்பம் யாவும் நீங்கிடும், இன்பம் என்றும் தங்கிடும். துன்பம் யாவும் நீங்கிடும், இன்பம் என்றும் தங்கிடும். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நல்ல நாளிலே நம்முடைய நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றவர், இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்தவர், இனிமேலும் நமக்கு முன் செல்கிறவர். அவர் சொன்னார், நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். I will go before you சொன்னார். உங்களுக்கு முன்னால போவேன். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்மளை முன்னால விட்டுட்டு அவர் பின்னால வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, நமக்கு முன்னால போகிற தெய்வம். உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் நம் கரத்தை பிடிக்கும் போது நமக்கு முன்னே சென்று நமக்கு வழிகாட்டுகிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவர் வழிகாட்டுகிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் காட்டுகிற வழியில் நடந்தால் நமக்கும் ஜெயம்தான், நாமும் ஜெயிப்போம். தீங்கு நாளில் மறைத்துமே சுகமாய் காத்து மூடுவார், தீங்கு நாளில் மறைத்துமே சுகமாய் காத்து மூடுவார். தகுந்த வேளை கரத்தினில் உயர்த்தி ஜெயமே நல்குவார், தகுந்த வேளை கரத்தினில் உயர்த்தி ஜெயமே நல்குவார். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவன் நம்மோடு இருந்தால், with God I am a majority என்று சொன்னார் ஒரு பரிசுத்தவான்.
தேவன் நம்மோடு இருந்தால் 10,000 பேர் நமக்கு எதிராக நிற்கலாம். நாம் ஒருவர் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தான் பெரும்பான்மை, நாம் தான் ஜெயிக்கிறவர்கள். நமக்கு தோல்வி இல்லை. தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டுவேன். நான் தாண்ட முடியாததை அவர் தாண்ட வைப்பார். நான் செய்ய முடியாததை அவர் செய்ய வைப்பார். அவர் கரத்தில் வாழ்க்கை அர்ப்பணித்து பாடலாமா? தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். கரங்களை உயர்த்தி, வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். தேவனோடு செல்லுவேன், மதிலை தாண்டி பாயுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவும் ஜெயித்து செல்லுவேன். வெந்தனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். ஜெயமே அடைந்துமே இரட்சகரில் வளருவோம். வென்றனரே நம் இயேசு பரன், என்றென்றும் ஜெயித்தெழுந்தார். அவர் சர்வ வல்லவர், உள்ளங்கையில் நம்மை வரைந்தவர், நமக்காக யாவையும் செய்கிறவர். அவரை துதிக்கலாம், அவரை உயர்த்தலாம். அவர் சர்வ வல்லவர், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுங்க. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thy great power. Oh Lord God, thou hast made the heavens and the earth by thine outstretched arm. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Oh, 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 nothing, nothing, nothing,
absolutely nothing, nothing is too difficult for thee. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள், அந்த வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சில பெண்கள் கல்லறைக்கு வருகிறார்கள். கல்லறைக்கு வரும்போது சோகத்தோடு வருகிறார்கள். அவர்கள் பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்துவை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் பார்த்தார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் ஒரு கல்லறைக்குள் இயேசு வைக்கப்பட்ட பின்பு ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லறையை மூடினார்கள். There was a big stone. ஒரு பெரிய கல் அந்த கல்லறையை அடைத்திருந்தது. இவர்கள் பிரச்சனை என்ன? இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சில நறுமண பொருட்களோடு கூட வருகிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் மிகுந்த கவலை. ஐயோ, இந்த கல்லை நமக்காய் எவன் புரட்டி தள்ளுவான்? இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறியாத ஸ்திரீகள், ஐயோ இந்த கல்லை நமக்காய் எவன் புரட்டி தள்ளுவான்? எவன் இந்த கல்லை புரட்டி தள்ளுவான்? Who will roll the stone for us? எனக்கா இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்? பெரிய ஒரு கேள்வி. துக்கத்தோடு வருகிறார்கள். என்ன ஆகுமோ, பார்க்க முடியுமோ, முடியாதோ, ஒரு பெரிய கல் ஒன்று அடைத்திருக்கிறதே என்கிற வேதனையோடு வருகிறார்கள். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆன்லைனில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம். இது நீங்காதா? என்னால் முடியவில்லையே, தள்ளி தள்ளி பார்த்தும் புரட்ட முடியாத ஒரு கல்லை போல ஒரு பெரிய பாரம் என் உள்ளத்தில் இருக்கிறதே. I don't know what to do. என்ன செய்ய போறேன் தெரியலையே என்று நீங்கள் யோசித்துட்டு இருக்கீங்களா? அந்த ஸ்திரீகள் எல்லாரும் தலை கவிழ்ந்தவர்களாக, மனதில் பாரத்தோடு, துக்கத்தோடு, ஐயோ இந்த கல்லை நமக்காய் எவன் புரட்டி தள்ளுவான், எவன் புரட்டி தள்ளுவான்ங்கிற கேள்விக்குறியோடு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்த போது, அவர்கள் கல்லறை கிட்ட வரும்போது, நெருங்கும் போது அப்படி மேல பார்க்கறாங்க. பார்த்தால் வசனம் சொல்லுகிறது, அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. That stone was already moved and rolled away. அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. It was a great shock for them. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த கல்லை நமக்காய் புரட்டுவது யார் என்று யோசித்தால், ஏற்கனவே கல் புரட்டப்பட்டு விட்டதே என்று யோசித்தால், அங்கே தேவதூதர்கள் நிற்கிறார்கள். கல் புரட்டப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சி. இந்த ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த நன்னாளிலே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளத்தில், உங்கள் இதயத்தில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த புரட்ட முடியாத கல்லை போல, அந்த பாறாங்கல்லை போல இயேசு கிறிஸ்துவை கல்லறைக்குள் வைத்திருந்தார்களே, கல்லறையில் வைத்த ஒரு கல்லை வைத்து அடைத்தார்களே, அந்த கல், அதனுடைய எடை சுமார் 2.5 டன். 20 பேர் தள்ளினால் கூட தள்ள முடியாதாம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல். சுமார் 2.5 டன், 2500 கிலோ. ஒரு மனிதன் தள்ள முடியாது, ஒரு பெண் தள்ள முடியாது, சுமார் 20 பேர் தள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல். எங்களால் முடியாது, என்னால் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்ணேறிட்டு பார்த்தபோது அந்த கல் ஏற்கனவே தேவனுடைய வல்லமையினால் புரட்டப்பட்டிருந்தது என்பதுதான் குட் நியூஸ் ஆஃப் திஸ் டே. இந்த நாளின் நற்செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கிற, ஐயோ மாறாதா, மாற வழி இல்லையே, நடக்காதா, நடக்காது போல இருக்க நினைக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுகிற நாள் தான் இந்த ஈஸ்டர் நாள். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்தார்கள், வசனம் சொல்லுகிறது. மேல பார்க்கறாங்க, அது வரைக்கும் கீழே பார்த்தாங்க. கீழே பார்த்தா அவருடைய கவலையெல்லாம் நினைக்க நினைக்க தலை கவிழுகிறது. ஆனால் மேலே பார்த்தால் கல் புரட்டப்பட்டிருந்தது. இந்த நல்ல நாளில உங்கள் வாழ்க்கையின் கற்களை புரட்டுகிற தெய்வம், பாறாங்கல்லை போல, சுமக்க முடியாத சுமையை போல சுமந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அதை புரட்டி தள்ளுகிற ஒரு தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு கூட இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த பெண்கள் மட்டும் இல்லைங்க,
பைபிள்ல எங்கெல்லாம் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி மேலே பார்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம். பழைய ஏற்பாட்டில் யாபேஸ் என்று ஒரு மனிதன், அவங்க அம்மாவே அவனுக்கு துக்கம்னு பேர் வைக்கிறாங்க. கண்ணீர். ஜாபஸ் மீன்ஸ் சாரோ, tears, pain, agony, suffering, சொல்லிட்டே போலாம். நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு அம்மா துக்கம்னு பேர் வைக்கிறாங்க. அவன் எங்க போனாலும் அவனை துக்கம் துக்கம் துக்கம்னு கூப்பிடுறான். அம்மா பக்கமே அவனுக்கு ஆறுதல் இல்லை. உலகத்துல பெரிய அன்பு அம்மாவின் அன்பு. அந்த அம்மாவே அவனுக்கு ஆறுதலா இல்லை. எங்க போனாலும் ஆறுதல் இல்லை. அவன் ஒரு முடிவு பண்றான், என் வாழ்க்கையை மாற்றணுமா, நான் சந்தோஷமா மாறணுமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா. என்னை பெற்ற தாயே எனக்கு ஒரு சந்தோஷமா இல்லாத போது உலகத்துல வர வழியே இல்லை என்னை நினைத்தவன், வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். He looked unto the God of Israel. இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். அவன் வரலாறை ஆண்டவர் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல எல்லாரும் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பிப்பார்கள். என் ஆண்டவர் அவனுடைய வளர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா எழுதுகிறார்? யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். He was more honorable than all his brothers. ஒரு சபிக்கப்பட்ட நிலையில் இருந்தவன். ரகசியம் என்ன? அவன் தோல்வி எப்படி வெற்றியாய் மாறிற்று, அவனுடைய நஷ்டம் எப்படி லாபமாய் மாறிற்று, அவன் துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறிற்று. இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். அவர் தான் மாற்ற முடியும்னு கண்டு கொண்டான். அவங்க அம்மா நினைச்சாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இவன் உருப்பட மாட்டான்ட்டு. ஆனா வசனம் சொல்லுது, எல்லாரை விட இவன் தான் நல்லா இருந்தான். ரகசியம் படிப்பல்ல, பணம் அல்ல, அறிவல்ல, புத்தி அல்ல, திறமை அல்ல, தாளந்து அல்ல. கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பாருங்க. உங்க கண் அவர் மேல போச்சுன்னா உங்க வாழ்க்கையே மேல போயிடும். புதிய ஏற்பாட்டுல ஸ்தேவான், எல்லாரும் கல்லை எடுத்து பல்ல கடிச்சு அவனை கொல்லணும்னு நிக்கிறாங்க. அவன் மேல பார்க்கறான். அங்க இயேசுவானவர் எழும்பி நிற்கிறார். கீழே பார்த்தா பிரச்சனைகள் தான், உலகத்தை பார்த்தா பிரச்சனை தான். மேல பார்த்தா இயேசு எழும்பி நிற்கிறார். மகனே, உனக்கு 1000 பிரச்சனையா, பயப்படாத. அந்த பிரச்சனையில நீ உண்மையா இருக்கிற, உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன். ஒருத்தர் எழும்பிட்டார்னா ஏதோ ஒன்று செய்ய போறான்னு அர்த்தம். நிறைய நான் சொல்லலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ரதங்களையும் குதிரைகளையும் நம்பினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்ம வீட்டுல எல்லாம் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு மட்டும்தான் இருக்கும். ஆனா அதனுடைய மூலம், பேக்ரவுண்டு, அதுக்கு முன்னால கவனிக்க வேண்டியது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற எவராய் இருந்தாலும் தலை நிமிர பண்ணுகிறவர், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அவரை பாருங்க, உங்க தலை நிமிரும். உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர் அவர்தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நமக்கா இந்த கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்னு யோசித்த பெண்கள் கண்ணேறிட்டு பார்த்தபோது, மேலே பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருந்தது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள், கல் புரட்டப்பட்ட நாள். நீங்கள் துள்ளி குதித்து கர்த்தரை ஆராதிக்கிற நாள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி சந்தோஷமாய், நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி வருகிறது, ஜெயம் வருகிறது. கைத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த தெய்வம் நம்ம அருகில் இருக்கிறார். நிச்சயம் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Pastor ஏசுதாஸ். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஈஸ்டர். எல்லாம் முடிந்தது என்று நினைத்த காரியத்தை ஆண்டவர் புரட்டி போட்டார். கல் புரண்டது, சரித்திரம் புரண்டது. அநேகருடைய வாழ்க்கையிலும் புதிய திருப்பு முனை வரக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறந்தது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கமும் விருதா
என்று பவுல் சொல்லுகிறார். Our preaching is in vain, your faith and your belief is in vain. உங்கள் விசுவாசம் விருதா, எங்களுடைய பிரசங்கமும் விருதா, இயேசு உயிர்த்தெழாவிட்டார். But praise God, Jesus did resurrect. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆகவே என்னுடைய பிரசங்கமும் விருதா கிடையாது, உங்களுடைய விசுவாசமும் விருதா கிடையாது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். சரித்திரம் 2ஆக பிரிந்தது. The weekend that changed the world. The weekend that changed the world. சரித்திரம் 2ஆக பிரிந்தது. கிமு கிபி என்று பிரிந்தது. அதே போல இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது கிமு கிபி என்று சொல்லக்கூடிய அளவில் திட்டவட்டமாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் வருகிறது. ஆமேன். பிரைஸ் காட். இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். மரித்து போன சூழ்நிலை. இனி இந்த சூழ்நிலையில ஒரு ஹோப்பே கிடையாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் சிலர் தற்கொலை பண்ணுகிறார்கள் என்றால் வாழ்க்கையில அதற்கு பிறகு ஒரு நம்பிக்கையை அவர்களால் பார்க்க முடியவில்லை. They can't face life anymore. வாழ்க்கையை சந்திக்கிறதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, ஒரு காரியத்தை பிடித்துக் கொள்வதற்கு நம்பிக்கை இல்லை. பட் இயேசு உயிர்த்தெழுந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நம்மை வந்து ஆட்டி படைக்கலாம், வேதனைப்படுத்தலாம், அலைக்கழிக்கலாம், நம்பிக்கை இழந்து போக செய்திருக்கலாம். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உயிர்த்தெழ செய்ய முடியும். Jesus can resurrect anything. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனுடைய கடைசி எதிரி சத்துரு மரணம், அதை ஜெயித்தார். Jesus overcame man's last enemy, death. ஆகவே இந்த நேரத்தில் மரித்து போன சூழ்நிலைகள், முடியாது என்ற சூழ்நிலைகள், இனி சாத்தியமில்லை என்ற காரியங்கள் ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தா அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவே, உம்முடைய கரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாடு நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. உயிர்த்தெழுந்த இயேசு, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால், அவர்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவன் இடைப்பட்டு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, the power of resurrection, ஆண்டவரே வந்து அவர்களை மூடிக்கொள்வதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அந்த மரித்து போன சூழ்நிலை, முடியாது என்று மனிதன் முற்றுப்புள்ளி வைத்த சூழ்நிலை இல்ல, தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆண்டவரே, அது மரித்து போன ஒரு ஸ்டிக்கு தான், ட்ரை ஸ்டிக்கு தான். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆரோனின் கோல் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது துளிர்த்தது போல, ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்தில் சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய கிருபையின் கரத்தில் மக்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை அறிந்து கொள்ள பவுல் சொல்லுகிறானே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், I want to know the power of resurrection. ஆண்டவரே, அந்த வெளிப்பாடை, உயிர்த்தெழுதல் வல்லமையை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பிரியமானவர்களே, ஒரு வசனம் காட்டுறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும், Philippians 3:10, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் பாருங்க. டுடே இஸ் ஈஸ்டர், பட் குட் ஃப்ரைடே 2 days ago நினைவு கூர்ந்தோம். பவுல் சொல்றாரு, அந்த பாடுகளின் ஐக்கியமும் எனக்கு வேணும், குட் ஃப்ரைடே எக்ஸ்பீரியன்ஸு, பட் ஐ ஆல்சோ வாண்ட் தி ஈஸ்டர் ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புகிறதற்கு தகுதியாகும்படி. நல்லா கவனிங்க, எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க நியாயத்தீர்ப்பு நாளில், வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. அப்படின்னா நான் எப்படி ஆகிலும் உயிர்த்தெழுறோம்னா, இது he is not talking about the normal resurrection. அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு. அது இல்லை, அது எல்லாருக்கும் இருக்கும். அது எப்படி ஆகிலும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எப்படியாயினும் என்று சொல்லுகிற போதே அது ஒரு மேலான உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அது 1ஆம் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நீங்கள் வாசிக்கலாம். ரெவலேஷன் 20 1ஆம் உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக இயேசுவோடு கூட ஆளுகை செய்வதற்கு பங்குள்ளவர்களாகும்படி, அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். அப்போ அவரோடு கூட பாடுபட்டால் ஆளுகை செய்ய முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் பாருங்க, ரொம்ப கிளியரா பவுல் இங்கே பிலிப்பியர் 3:10 அவர் அதை சொல்லுகிறார். அது ஒன்று. இன்னொன்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 Corinthians சாப்டர் 1, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பவுல் சொல்கிற காரியத்தை பாருங்கள். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் 8ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே, 2 கொரிந்தியர் 1:8, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனமில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஊழிய பாதையில் வந்த பாடுகள், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். நாங்கள் செத்துருவோம் நினைச்சோம். இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. எங்களுக்கு பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போச்சு. பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் எதற்கு இதெல்லாம் அனுமதிச்சார்னா, எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பார். பர்பஸ் ட்ரிவன் லைஃப்பில் படித்தவர்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப தெளிவாக ரிக்வாரன்ஸ் சொல்லுகிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வழியாக கொண்டு வந்து நாம் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ரெவலேஷன் அபவுட் த ரெசரக்ஷன் பவர், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவன் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. ஆமேன். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த தடையான சூழ்நிலை போல இருந்தாலும், நாங்கள் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை குறித்த ஒரு ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. பவுல் சொல்லுகிறது போல பாடுகளின் ஐக்கியம், உயிர்த்தெழுதல் வல்லமையை அறிந்து கொள்ளணும், எப்படி ஆகினும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கணும். அந்த மேலான உயிர்த்தெழுதல், 1ஆம் உயிர்த்தெழுதல். ஆண்டவரே, இதை குறித்து எங்களுக்கு நீர்
கொடுத்த வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ் அவர்கள். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை ஆகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மானமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்வோ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்க இதுவே சட்டம். This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. We praise you, Lord. Amen. Praise the Lord. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம்.
உயிர்த்தெழுந்த இயேசுவின் 7 கேள்விகள், 7 questions of resurrected Jesus. நல்ல தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு பேசும் இந்த உயிர்த்தெழுதல் நாளில் ஆண்டவர் தியானிக்க போகிற வசனத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் 7 கேள்விகள், the 7 questions of the resurrected Jesus. பிரியமானவர்களே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் இருக்கிறது. Matthew 28, 1-11, 1-11 வசனம், மத்தேயு 28, மார்க்கு 16 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரம், John chapter 20 and 21, Luke chapter 24, Mark chapter 16, Matthew chapter 28 verse 1-11. இது உங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் and நேரம் எடுத்து நீங்கள் வாசியுங்கள். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் சம்பவம் இந்த passagesல ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது. The word resurrection is mentioned 104 times in the Bible, in the New Testament. 104 முறை உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. கல்லறை என்ற வார்த்தை, டூம் என்ற வார்த்தை 32 times இந்த 4 சுவிசேஷங்களிலே வருகிறது. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தை படித்து பார்த்தால் இயேசுனுடைய முதல் 30 வருடங்களை காட்டிலும் கடைசி 3.5 ஆண்டுகள் தான் அதிகமாக இருக்கிறதை பார்ப்பீர்கள். இன்னும் நல்லா உற்று கவனித்தீர்கள் என்றால் அந்த 4 சுவிசேஷத்தில் அவருடைய கடைசி வாரம், the Passion Week, is described in greater detail. அது இன்னும் அதிகமாக உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கும். அதில் குறிப்பாக அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் அதிகமாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ரெசரக்ஷன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி, கவனியுங்கள், கேளுங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ஸ்டாண்ட் ஆர் ஃபால் டுகெதர். They cannot be separated. For without resurrection there is no Christianity. பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் பிரசங்கிக்கிறது விருதா, நீங்கள் நம்புவதும் விருதா. Your faith is in vain and our preaching is in vain. But praise God, Jesus resurrected. My preaching is not vain and your faith is not in vain. உங்களுடைய விசுவாசம் விருதா கிடையாது, என்னுடைய பிரசங்கம் விருதா கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் காலத்தில் நல்லா கவனிக்கணும், சதுசேயர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தார்கள். யாரு? சாடியூசீஸ், பாரிசீஸ், அப்புறம் சாடியூசீஸ். இதில் இந்த சதுசேயர்களுடைய ஒரு யுனிக் ஒரு பிலீஃப் என்னன்னா, அல்லது நம்பிக்கை இல்லாத காரியம் என்னவென்றால் அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. The Sadducees do not believe in resurrection. மத்தேயு 22 அதிகாரத்திற்கு வாருங்கள். Matthew chapter 22. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். Matthew chapter 22. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற சதுசேயரில் சிலர் இயேசுவினிடத்திலே வந்து, இவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறாரே என்று சொல்லி அவருக்கு ஒரு சவாலை வைக்கிறார்கள், அல்லது ஒரு கேள்வியை வைக்கிறார்கள், ஒரு கதையை சொல்லுகிறார்கள். கவனியுங்கள், 23 வசனத்திலிருந்து 33 வசனம் வரை Matthew chapter 22. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்திலே வந்து, இயேசுவினிடத்திலே வந்து, போதகரே,
ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால், பிள்ளை இல்லாமல் இறந்து போனால், அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். உண்மையாவே இருந்தாங்களா, கதை சொல்றாங்களா தெரியல, கவனிங்க. 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். 7 சகோதரர்கள். கல்யாணம் ஆகுது மூத்த சகோதரனுக்கு, பிள்ளை இல்லை, செத்து போயிடுறார். இப்ப 2வது சகோதரன் திருமணம் பண்ணுகிறார். 26ஆம் வசனம். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரையும் செய்தார்கள். 2வது ஆளு கல்யாணம் பண்ணா, பிள்ளை இல்லை, செத்து போயிட்டான். 3வது ஆளு கல்யாணம் பண்ணா, சகோதரன் பிள்ளை இல்லை, மரித்து விட்டான். யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்றாங்களோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறது ஒரு காரியம், செத்து போயிடறானுங்க. அப்படியே அந்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. 4வது 5வது 6வது. யோசிச்சு பாருங்க, 7வது ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுறதும் ஒன்று தான், சாவுறதும் ஒன்று தான்ற மாதிரி தானே இருக்கு. டு மேரி திஸ் லேடி and to die is one and the same thing மாதிரி தானே இருக்கு. அந்த கதையை வந்து இயேசுக்கு சொல்றாங்க, கவனிங்க. எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். 27ஆம் வசனம். கதையை சொல்லிட்டு இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? இப்ப கேள்வி இயேசுகிட்ட என்ன, உயிர்த்தெழுதல்னு சொல்றீங்க, உயிர்த்தெழுதல்ல யாருக்கு மனைவியா இருப்பாய்வா? அதை சொல்லுங்க இயேசுவே. அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். ஸோ ரெசரக்ஷன் ட்ரூத்தை சேலஞ்ச் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்தார்கள் என்பது உண்மை. ஆமென். சதுசேயர்கள். பட் ஜீசஸ் ரைட்லி ரெஸ்பாண்டட், ரியாக்டட் டு தியர் குவெஸ்டின். உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுடைய மரணத்தை குறித்து இயேசுவே முன்னறிவித்தார். லிசன் கேர்ஃபுல்லி. While there were many prophecies concerning his death and resurrection, தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த பல காரியங்கள் இருந்தாலும் இயேசுவே தன்னுடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை அவர் தீர்க்கதரிசனமாக உரைத்தார். 2 பேசேஜ். முதலாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 18 22. நான் வாசிக்கப் போவதில்லை, கவனியுங்கள். John chapter 2 verse 18 to 22. முதல்ல இயேசு கானா ஊர் திருமணத்தில் அற்புதம் செய்துவிட்டு அவர் எங்கே போகிறார்? டெம்பிள், எருசலேமுக்கு வருகிறார் பஸ்கா பண்டிகைக்கு. அப்பொழுது அவர் முதல் முறை அந்த அத்தாரிட்டியோட அவர் இப்பொழுது பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார். இப்பொழுது அவர் தேவாலயத்தில் இருக்கிற அந்த நான்சென்ஸை பார்த்து சாட்டையை எடுத்து அவர் கோபப்படுகிறார். ஜான் chapter 2. இவர் இப்படி திடீர்னு இப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அதிகாரிகள் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, வித் வாட் அத்தாரிட்டி ஆர் யூ டூயிங் திஸ்? எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். Give us a sign. Who gave you the authority? அதற்கு இயேசு சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை நான் எழுப்புவேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 46 வருஷம் ஆச்சே இதை கட்டுவதற்கு, இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜான் சொல்லுகிறார்,
அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். என்னை நீங்கள் கொன்று போட்டாலும் 3 நாளைக்கு பிறகு நான் உயிர்த்தெழுவேன் என்பதற்கு அவர் உயிர்த்தெழுவார் என்பதை முன்னறிவித்ததை அந்த பேசேஜில் பார்க்குறீங்க. The teachers of the law and the Pharisees, அவர்களுக்கு அவர் சொன்னது. ரெண்டாவது இன்னொரு இடத்துல ஒரு அடையாளம், or rather Jesus answered this to religious leaders. இன்னொரு சம்பவம் வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொன்னது. மத்தேயு 12ஆம் அதிகாரம், Matthew chapter 12 verse 38 to 40. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38 40. அப்பொழுது வேதபாரகர்களும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். We want to have a sign. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். 3 days. அதுக்கப்புறம் he will be coming out. எப்படி யோனா வெளியில் வந்தாரோ அதே போல நானும் வெளியிலே வருவேன், நான் உயிர்த்தெழுவேன். So Jesus himself predicted, prophesied his resurrection on 2 instances. In the resurrection factor, Christian faith is very, very important. It was an historic event. இது ஒரு சரித்திரத்திலே நடந்த ஒரு சம்பவம். இந்த ஒரு ட்ரூத்துக்கு பல எதிர்ப்புகள், பல மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தாரா, இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா என்ற கேள்விகள் பல உண்டு. ஆனால் எந்த ஒரு அப்படி எதிர்கேள்வியும் நிலை நின்றதில்லை டிபேட்ஸில். There has been many debates and discourses over this issue. But praise God, always it has won, as there are enough evidences. இன்னொரு கண்டென்ஷன் என்னவென்றால், இயேசுனுடைய birth, virgin birth of Jesus has always been questioned, and his resurrection has been questioned. இயேசுனுடைய entry and his exit has always been questioned. But we know Jesus had a supernatural entry into the world, supernatural exit out of the world, and while on earth he did supernatural things. என்னுடைய பிரசங்கத்தின் focus இன்றைக்கு, I'm not focusing on the resurrection factor per se. நான் உயிர்த்தெழுதல் என்ற காரியத்தை கவனம் செலுத்தப் போவதில்லை, for we have done that on several occasions. We all know and believe that Jesus resurrected. இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் அவர் என்ன பண்ணினார்? தன்னை உயிரோடு காட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. Before he ascended, அவர் பரமேறுவதற்கு முன்பாக 40 நாட்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். லூக்கா 24ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வந்தால், if you turn your Bibles to Luke chapter 24, முதல் 12 வசனங்கள் மகதலேனா மரியாள், அவளுக்கு அவர் காட்சி அளிக்கிறார். பிறகு 13ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். பிறகு 50 வசனத்திலிருந்து அல்லது 36லிருந்து 49 வரை அவர் சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். பிறகு 50லிருந்து 53 அவர் திரளான ஜனங்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஐ ரிப்பீட், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்கள் மகதலேனா மரியாளுக்கு கல்லறை அருகே காட்சி அளிக்கிறார். பிறகு எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு வசனம் 13லிருந்து 35 வரை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 24ல் எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். பிறகு ஒரு அறைக்குள்ளே 36லிருந்து 49 வசனம் வரை அவர் அறையிலே சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார். 50லிருந்து 53 வசனங்கள் திரளான ஜனங்களுக்கு காட்சி அளிக்கிறார். இந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் தனியாக எடுத்து படிக்கலாம், அவர் காட்சி அளித்த சம்பவத்தை. and that is not what I'm going to focus also today. இன்றைக்கு நான் அந்த காரியத்தையும் ஃபோக்கஸ் பண்ண போவது இல்லை.
And the post resurrection teachings இருக்கிறதே, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன போதித்தார், அதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடியாக இருக்கும். That is not what I'm going to focus on either today. அப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? I'm going to focus on the 7 questions raised by Jesus, raised by the resurrected Jesus, உயிர்த்தெழுந்த இயேசு மக்களிடத்தில் கேட்ட 7 கேள்விகள். The 7 questions that Jesus raised or asked people during his post-resurrection appearances. அந்த 7 வேகமாக பார்த்து முடிக்கலாம் on this special day. Number 1, யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? Why are you weeping? Woman, why are you crying? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? This is Jesus' appearance to Mary Magdalene. மகதலேனா மரியாளுக்கு இயேசு காட்சி அளித்தார். மகதலேனா மரியாளை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமென்றால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படித்து பாருங்கள். 7 பிசாசு அவளுக்கு இருந்தது. அதை இயேசு துரத்தினார், விடுதலை கொடுத்தார். And she is one of the followers of Jesus. Now Jesus is appearing to Mary Magdalene. இவள் கல்லறை பக்கத்திலே வந்து, இயேசு அடிக்கப்பட்டார், அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டார். துக்கத்துடனே அவள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். She stood outside the tomb crying in disappointment. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ரெவலேஷன் இல்லை. She was weeping because she was ignorant of the resurrection. உயிர்த்தெழுதல் என்ற காரியத்தை அவள் அறியவில்லை. She was looking for a dead Jesus. ஐயோ, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரே, அவரை கொன்று போட்டு விட்டார்களே, அந்த ஞாபகத்திலே அவரை வைத்த கல்லறை கிட்ட வந்து அழுகிறாள். She knew that he was a teacher. She knew he was a miracle worker. அற்புதம் செய்கிறவர் என்று தெரியும், நல்ல போதகர் என்று தெரியும். ஆனால் மரணத்தை ஜெயித்தவர் என்ற ரெவலேஷன் இல்லாமல் இருந்தபடியினாலே அவள் துக்கத்தோடு இருந்தாள், அழுகையோடு இருந்தாள். Actually, she could have been rejoicing at that point because Jesus has already resurrected. Because of her ignorance, she was weeping. அழுது கொண்டு இருக்கிறாள். She had no reason to weep as Jesus had already resurrected. கவனியுங்கள், இயேசுவுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், எனக்காக அழாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு நமக்காக கண்ணீர் வடிப்பார். யோவான் 11ஆம் அதிகாரம், லாசரு மரித்து போன அந்த இடத்துல இயேசு வந்தார். மார்த்தாள் மரியாளுடைய அந்த துக்கத்திலே கலந்து கொண்டார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். ஆமென். அவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது பேரானந்தம். ஆமென். கிறிஸ்தவர்கள் தான் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். சிலர் முகத்தை பாருங்களேன், ஐயோ
சபைக்கு வருவாங்க. Believers listen. God's people listen. The problems are there, I understand. But in the midst of that, if you know the presence of God, if you know and have the revelation of the resurrected Jesus who overcame everything, you will rejoice. நீங்கள் களி கூறுவீர்கள். எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு சம்பவம். மலேசியாவில் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் some years back. நான் அதே கேம்பஸில் தான் பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன், which I do every year. அங்கே அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, தமிழ் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் வந்திருக்கிறாங்க. அண்ட் அதில் ஸ்பீக்கர் எசேக்கியா ஃப்ரான்சிஸ். We have had Brother Mohan C. Lazarus, we have had Brother Augustine Jabakumar, we have had Brother Stanley, we have had Pastor Swarnaraj, we have had Pastor Mohan. இப்படி பலர் பேசியிருக்கிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் எசேக்கியா ஃப்ரான்சிஸ் வாஸ் த ஸ்பீக்கர். அவர் த ஜாய் ஆஃப் த லார்டை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகம் வருகிறது. இஃப் ஐ பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா, எசேக்கியா ஃப்ரான்சிஸ் அந்த கான்ஃபரன்ஸில் சொல்கிறார், இஃப் ஐ பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா, நான் ஒரு சட்டம் போடுவேன், எக்ஸப்ட் கிறிஸ்டியன்ஸ், no one else should laugh. சிரிக்கிறதற்கு தகுதியான ஆட்கள் நம்ம மட்டும்தான், ஆனால் உங்கள் மூஞ்சிகளை பாருங்க அப்படின்னு சொன்னார். பாருங்க, we have every reason to laugh and smile. We have a Savior who overcame the world, the flesh, the devil, and he said he will give us victory over those things, and he even overcame man's last enemy, death. Paul says, rejoice, and again I say rejoice. சந்தோஷமாயிருங்கள். நெகேமியா 8:10 சொல்லுகிறது, the joy of the Lord is our strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது நமது பலன். Don't let anyone strip you of your strength. Be joyful. Kingdom of God is not eating and drinking, but righteousness, peace and joy in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகும் நீதி, சமாதானம், சந்தோஷம். ஆமென். இயேசு கேட்டார், ஏன் அழுகிறாய்? ஆமென். துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை கொடுக்கிற தேவன். முதலாவது அவர் கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய்? அதே வசனத்தில் அடுத்து அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறாய்? Whom are you seeking? Who is it you are looking for? யாரை தேடுகிறாய்? The second question, also to Mary Magdalene. It is the same verse, John 20 and verse 15. She was seeking a dead Jesus. அழுகிறது எதற்காக? அழித்து விட்டார்களே இந்த நல்ல மனுஷனை, இவ்வளவு வேதனைக்குள்ள கொண்டு போயிட்டாங்களே. இப்ப தேடுகிறாள். யாரை தேடுகிறாள்? மரித்த இயேசுவை தேடுகிறாள். She was seeking a dead Jesus in the tomb. People of God, listen. Friends, listen. We are not seeking a dead God. We are not seeking a dead God. We are seeking a God who is alive. Praise God, my Jesus is alive. சிலர் குழந்தை இயேசு இல்லை பார்த்தீங்களா, குழந்தை இயேசு ஆலயம்னு இருக்கும் பார்த்தீங்களா, என்னது இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச். நாட் வெரி ஷுவர் அபவுட் தட். என்னை பொறுத்த வரைக்கும் I celebrate and I worship a resurrected Savior. Amen. We are serving and seeking and worshiping a God who is alive. He is not in the tomb, He is in the throne. அவர் கல்லறையிலே இல்லை, அவர் அரியணையிலே இருக்கிறார்.
He is not in the tomb. He is in the throne. We have one who overcame death and one who is alive. He is the same yesterday, today and forever. He lives forever. என்ன கொண்டு வந்தாங்களாம்? மார்க் 16 அதிகாரம் பாருங்களேன். மார்க் 16 அதிகாரம் 1 வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு, they brought spices for the dead body. Luke 24:1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு, see, they brought spices for the dead body. Don't come with spices because he is not dead, he is alive. Come with worship. Celebrate his name. Alive, alive, alive forevermore. My Jesus is alive, alive forevermore. Alive, alive, alive forevermore. My Jesus is alive forevermore. I forgot the chorus, but இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். ஆமென். மூன்றாவது கேள்வி. முதலாவது, ஏன் அழுகிறாய்? இரண்டாவது, யாரை தேடுகிறாய்? Are you seeking a dead Jesus? Are you seeking a dead God? Come on, Jesus is alive. Seek him. He is able. He is powerful. Amen. மூன்றாவது, லூக்கா 24:17. லூக்கா 24:17. எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள். This was Jesus talking to the disciples from Emmaus, a village 7 miles from Jerusalem. எருசலேமுக்கு வெளியில ஒரு 7 மைல் தூரம். லூக்கா 24 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 13 வசனம் வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். சரியா? இப்ப போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஒருத்தர் இருந்தார், சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அவர் தன்னை தேவன் என்று சொன்னார். இந்த சரித்திரத்தை, இந்த சம்பவத்தை, அதுதான் டாக் ஆஃப் த டவுன், அதுதான் ஹெட்லைன்ஸ், ஊரில் நடந்த பெரிய சம்பவம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். உயிர்த்தெழுந்த இயேசு பேசிட்டு போகிறாங்க. இப்படி ஒருத்தர் இருந்தார், இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, பேசிட்டு போகிறாங்க. இயேசுவும் கூட அவரோடு கூட நடந்து போகிறார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து பாருங்க, துக்க முகம் உள்ளவர்களாய். Their faces were downcast. And these people were also ignorant of the resurrection of Jesus. And they were still in deep sorrow and pain and in disappointment. நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கண்டீங்க. பார்த்தா துக்க முகமாக இருக்கீங்களே, என்ன பேசிக்கிட்டு போறீங்க அப்படின்னு இயேசு கேட்குறாரு. பாருங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன பேசுறீங்க, ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்களே, என்ன மேட்ரு? அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். என்ன சார், ஊருக்கு புதுசா, நாட்டு நடப்பே தெரியாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு இயேசுகிட்டே கேட்குறானுங்க. அவர் அப்படியா, எவைகள், என்ன நியூஸு? அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. யார்கிட்ட பேசுகிறாங்க? இயேசுகிட்டே பேசுகிறாங்க. ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். He was a powerful prophet in word and in deeds. தெரியாதா உங்களுக்கு? நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். நம்ம ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்களே, பொறாம பிடிச்சவனுங்க, குற்றப்படுத்தி சிலுவையில் அடித்து கொண்டுட்டானுங்க. இயேசுகிட்டே சொல்கிறாங்க.
அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவர் தான் நமக்கெல்லாம் இந்த இஸ்ரவேலுக்கே ஒரு விடுதலை வரும், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், இவர் தான் நமக்கு ராஜாவாக இருப்பார்னு நினச்சோம். நாங்களும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு சார். ஹோப் ஷேட்டர்ட். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அது தெரியுமா உங்களுக்கு? இது நடந்து 3 நாள் ஆச்சு சார். ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்துக்கு போய், அதில் எங்கள் ஆளுங்க சில பெண்கள் போய் கல்லறை கிட்ட போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். டெட் பாடி அங்கே இல்லைன்றாங்க, சரீரம் இல்லைன்றாங்க. அப்புறம் தேவதூதர்கள் சொன்னாங்க அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது எங்கள் சிலர் கல்லறை இடத்துல போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரை காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்களே இப்படி ஒருத்தர் வருவார், பிறப்பார், இப்படி மரணத்தை ஜெயிக்கிற காரியங்கள்லாம் இருக்கே, எப்படி மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இன்னும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தலை. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி அவனை கொஞ்சம் சேலஞ்சு பண்ணிட்டு, இப்படி பாடுபடவும் மகிமைப்படவும் வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய ஆகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் எடுத்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை ஒரு பைபிள் ஓவர்வியூ, ஒரு பைபிள் சர்வே, அப்படி ஒரு லெசன் எடுத்துட்டாரு. யாரு? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு. தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். The highlights of Jesus in the Old Testament, the prophetic words of Jesus in the Old Testament, it was all highlighted by Jesus himself, the resurrected Jesus himself. I would have loved to be part of that Bible study. I would want to sit with Jesus and have a Bible study about Old Testament. Wow. Blessed people. எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு, a bit like communion. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு, their eyes were opened. கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். He revealed himself and he disappeared. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? Their hearts were warmed, their eyes were opened, he revealed himself. Revelation கொடுத்தாரு, வசனத்தை கொடுத்தாரு. And that thrilled them. What are you talking about? ஆமென். என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களே, என்ன பேசுறீங்க? People of God, வெளிப்பாடு, வசன வெளிப்பாடு இல்லாமல் உலக நியூஸை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு துக்க முகம்தான் இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நியூஸ் எதுவுமே நல்ல நியூஸ் கிடையாது. டிவியை திறந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பஞ்சம், பெட்ரோல் விலை உயர்வு, காலேஜ் கேம்பஸில் சண்டை, அரசியல்வாதிகளுடைய பேச்சு பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் 50 நாளை எட்டிவிட்டது. Sometimes we can keep talking about our trials all day long without revelation from the Word, because revelation from the Word alone can warm our hearts up. இயேசு பைபிள் ஸ்டடி கொடுத்தாரு, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இயற்கை சூழ்நிலைகள் நமக்கு வேதனையை கொண்டு வரும், வசன வெளிப்பாடோ இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யும். சங்கீதம் 73 படிச்சு பார்த்தீங்கன்னா
சங்கீதம் 73. சங்கீதக்காரன் புலம்புகிறான், சூழ்நிலையை பார்த்து புலம்புகிறான். ஆனால் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுதோ, தேவன் கொடுக்கிற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் பொழுதோ அவனுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. ஆமென். இருதயம் கொழுந்து விட்டு அவர்களுக்கு இருந்தது. There is revelation in his word. Do not be ignorant of his word. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் அறியாமல் மந்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களே, புத்தி இல்லாத இருதயமுள்ளவர்களாக இருக்கிறீர்களே என்று இயேசு கேட்டார். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். Jesus rebuked them of not knowing the scriptures. ஆமென். 4வது கேள்வி, உயிர்த்தெழுந்த இயேசு அதே எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு தான். 24-26. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியது இல்லையா? Are not these things foretold in the scriptures? Was the next question that Jesus asked. How foolish you are, and how slow of heart to believe all that the prophets have spoken. Did not the Christ have to suffer these things and then enter his glory? இயேசு கேட்ட கேள்வி. Again, it was a lack of understanding of the scriptures. They did not have a prophetic understanding of the plan and the purposes of God. தேவனுடைய நோக்கத்தை குறித்தோ, தேவனுடைய திட்டத்தை குறித்தோ அறியாதவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களை கவனிங்க, prophetic understanding தேவை. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து தெளிவாக இயேசு சொல்லியிருக்கும் பொழுது ஏன் குழப்பம்? ஏன் குழப்பம்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான் நடக்குது. கொள்ளை நோய், பஞ்சம், பூமி அதிர்ச்சி, இன்னமும் வரப்போகிற உபத்திரவம், வரப்போகிற எழுப்புதல், சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை அறிந்தால் உங்களுக்கு அந்த இருளிலே இல்லாத நிலை, வெளிச்சத்திலே உண்டாகிற நிலை. 2 பேதுரு 1:19, 2 Peter 1:9 கவனியுங்கள். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. ப்ராஃபட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ் உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவசனம், விளக்கை போன்ற அவசனம். வெளிச்சத்தில் இருப்பீங்க. You will not grope in darkness when you are aware of the prophetic scriptures. பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் வசனத்தை தெரிந்தார்கள், நோபல் கேரக்டராக உடன் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? எம்மா ஊருக்கு போகிற சீஷரிடத்திலே அடுத்த 2 கேள்வி. முதலாவது 2 கேள்வி மகதலேனா மரியாளிடத்தில் கேட்ட கேள்வி. என்ன பேசிக் கொள்ளுகிறீர்கள்? வசனம் தெரியலையா உங்களுக்கு? இந்த 2 கேள்விகளை எம்மா ஊருக்கு போகிற சீஷரிடத்திலே கேட்டார். 5வது கேள்வி, யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். John 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்றார். Children, do you have any meat? Friends, haven't you any fish? NIV translation. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா? This is Jesus meeting the disobedient disciples. சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்ட உடனே இயேசுவை விட்டு மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போனார்களே பேதுருவும் சிலரும், அந்த கூட்டத்திற்கு இயேசு கேட்கிற கேள்வி. அவர்களை அவர் கடிந்து கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் he is calling them friends. இங்கே பிள்ளைகளே என்று தமிழில் போட்டிருக்கு, சில டிரான்ஸ்லேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் என்று போட்டிருக்கிறது. போயிட்டீங்களாடா உருப்படாதவங்களா சொன்னல்ல, அப்படியா பேசினாரு? இல்லை. He didn't rebuke them. He calls them friends. Quite fascinating, quite interesting. He didn't condemn them in anger. அவர்கள் பின்மாற்ற நிலையில் இருக்கும் பொழுது
அவர்கள் மீன் இல்லாமல் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறதற்கு வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். Still he is meeting their need. He lovingly restores them to the original purpose. நோக்கத்திற்கு மறுபடியுமாக அவர்களை மீட்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் உதவும். ஆமேன். வசனத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தீர்க்கதரிசன வசன வெளிச்சம் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. உயிர்த்தெழுந்த அவரை குறித்த வெளிப்பாடு உண்டாகணும்னு ஆசைப்படுறாரு. அழாமல் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. கரிசனை உள்ளவராய் இருக்கிறாரு. ஆமேன். 6வது கேள்வி, அதிலே பேதுருவை பார்த்து இன்ஃபேக்ட் 3 முறை கேட்கிறார். வசனம் 15 21ஆம் அதிகாரம், ஜான் 21 verse 15, verse 16 and verse 17. Do you love me? Do you love me? Do you love me? This is the 6th question of the resurrected Jesus. In fact, is asking him 3 times. 3 முறை மறுதலித்தான் இவன். இப்பொழுது 3 முறை அவன் நேசிக்கிறானா 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 என்று கேட்கிறார். அதற்கு பிறகு ஆம் என்று சொன்ன பிறகு சேவிக்கிறதற்கான உத்தரவாதத்தை மறுபடியும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நேசிச்சாதான் அவர் நமக்கு உத்தரவாதத்தை கொடுப்பார். ஊழியத்திற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு அவருடைய அன்பை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. We need a revelation of his love and we should love him. அவரை குறித்த வெளிப்பாடு இருந்தால் தான், அவருடைய அன்பை குறித்த வெளிப்பாடு இருந்தால் தான் நாம் அவரை நேசிக்க முடியும். அவரை நேசிச்சாதான் அவர் பொறுப்பு கொடுப்பாரு. He first loved us. We did not first love him, the Bible says. But only when we receive the revelation of his love, we will be able to love him. And only when we love him, he entrusts responsibility. Do you love me? Do you love me? Do you love me? Feed my lamb. Feed my lamb. Feed my lamb. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். God gives responsibility to only those who love him. பாருங்க, இயேசுவினுடைய 12 சீஷர்கள் இருந்தார்கள். யாரிடத்துல அவங்க அம்மாவை பார்த்துக்கிற பொறுப்பு கொடுத்தாரு? தன்னிடத்துல அதிகமாக அன்பா இருக்கிற யோவான் இடத்துல. See, Jesus gives the responsibility for those who love him. அவரை நேசிங்க பிரியமானவர்களே. ஒரு வசனம் வாசிக்கிட்டா உங்களுக்கு, நேசிக்கிறவங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பாருன்னு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆமென், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். கண் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் தோன்றலை, அப்படிப்பட்ட ஒரு திட்டம் வச்சிருக்கார். யாருக்கு? அவர் நேசிக்கிறவங்களுக்கு. நேசிக்கிறவர்களுக்கு தான் உத்தரவாதம் கொடுப்பார். பேதுருவுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். ஆமேன். 7வது கேள்வி, the 7th question. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் தான் 22ஆம் வசனம் 22. இதுவும் பேதுருவுக்கு தான். பேதுருவுக்கு, நான் வருமளவும் இவன் இருக்கை எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? ஏன் இதை சொல்றாரு பேதுருக்கிட்ட? கவனிங்க. பேதுரு மீண்டும் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரா? அழைச்சிட்டு ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லிட்டாரா? ரெஸ்டோர் பண்ணிட்டாரா? சூப்பர். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டார்ல. கம்பேர் பண்ணுறது. இங்கே கவனிங்க என்ன நடக்குதுன்னு. ஆண்டு சொல்கிறாரு, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் 18ஆம் வசனம், நீ இளவயது உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். அதாவது பேதுரு உபத்திரவப்பட வேண்டிய பர்சிக்யூஷன் காரியத்தை முன்னறிவிக்கிறாரு. ப்ராஃபட்டிக்காக சொல்கிறாரு, ஆமாம், உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். நீ இப்படித்தான் உன்னுடைய மரணம்.
இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அழைப்பை குறித்து சொல்லிட்டு அந்த டெஸ்டினி க்ளோஸாக வரும்பொழுது மரணம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லுகிறார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. திருப்பி செகண்ட் டைம் த கால் இஸ் பீங் ரீஇன்ஸ்டால்டு. பேதுரு திரும்பி பார்த்து, கவனிங்க, பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, யாரு? யோவான். ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனாகி சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு, இந்த யோவானை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? இதான் இவன் காரியம் என்ன? நான் இப்படி சாவேன்னு சொல்றீங்களே, நான் கஷ்டப்பட்டு சாவேன்னு சொல்றீங்களே, ஆனா இப்ப இந்த யோவான் உங்க மார்பில் சாஞ்சிருந்தானே, அவன் எப்படி சாவான்? அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமாக, அவன் சாகவே மாட்டான், உயிரோடையே இருப்பான், நான் திருப்பி 2ஆம் வருகை வர்ற வரைக்கும் கூட உனக்கு என்னடா, உன் சொல்லியை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. கவனிங்க, உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்ற, உனக்கு உள்ளதை மட்டும் நீ என்ன பண்ணு, உன் துருத்தியை மட்டும் ஊதுறா அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. டோன்ட் கம்பேர். பீட்டர் வாஸ் கியூரியஸ் அபவுட் வாட் வுட் ஹேப்பன் டு ஜான். Don't worry about other people's plan. Worry only about your life's plan. நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்க லைஃப்பை பார்த்து பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க. Don't waste your time and energy to understand God's plan for others. You just focus on your life's plan. Don't compare yourself with others. He wants you and me to concentrate on following Him and fulfilling His plan for our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அவன் எப்படி, அதுக்கு ஆண்டவர் சூடாக ஒரு பதில் கொடுத்தாரு தெரியுமா, அவன் நான் வர்ற வரைக்கும் உயிரோடையே இருந்தால் கூட உனக்கு என்ன, போ நீ என்ன பின்பற்று. So Jesus doesn't want you and me to compare ourselves with others. He just wants us to live our life. Amen. பவுல் என்ன சொல்றாரு, லக்கை நோக்கி ஓடுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். ஒருவனும் உன்கிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ரெவலேஷன் 3:11, வெளிப்படுத்தின விசேஷம் 3:11, எபிரேயர் 12:1, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். God has a plan for our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பிளான் வைத்திருக்கிறார். அந்த பிளானில் நம்ம எல்லாரும் ஓடுவோம். ஆமேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் 7 கேள்விகளை பார்த்தோம். ஆமேன். மகதலேனா மரியாளுக்கு 2 கேள்வி. ஆமேன். அதுக்கப்புறம் எம்மாவூருக்கு போகிற சீஷர்களுக்கு 2 கேள்வி. 5வது கேள்வி பின்மாற்றத்தில் போன சீஷர்களுக்கு கேள்வி. 6வதும் 7வதும் பேதுருவுக்கு இயேசு கேட்ட கேள்வி. Amen. This helps us to understand the heart of God, heart of the resurrected Jesus. Amen. But anyway, for all our questions, God has answers. And sometimes He asks us pointed questions. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டார் தெரியுமா? தோட்டத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியாமையா கேட்கிறாரு? Is He asking question to find answers? No, He asks questions so that you may know where you are. என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? இயேசு கேட்டாரா? ஏன் பயப்பட்டீர்கள் கேட்டாரா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு கேட்டாரா? Jesus kept asking questions. Not to know answers, but to help you understand where you are. Amen. உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட 7 கேள்விகள். In fact, He asked a lot of questions even while on earth. பழைய ஏற்பாட்டில் தேவன் கேட்ட கேள்விகள் என்று எடுத்தாலே அதுவே நிறையா இருக்கும். Amen. Praise God. ஆண்டவர் நல்லவர்ல, caring God. Friends, do you have something to eat என்று கேட்கிறார். பிறகு அந்த இடத்துல John 21 பொரித்த மீன் அவர்களுக்காக அவர் சமைத்து கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆமென். லவ்விங் சேவியர், ஏன் அழுகிறாய்?
கேரிங் காட். ஆமேன். நமக்கு மறுபடியும் அழைப்பை கொடுத்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து பேதுருவை ரீஇன்ஸ்டால் பண்ணுகிறார். இஸ் a God of second chance. On this special day when we talk about the resurrection of Jesus, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற இந்த விசேஷ நாளில், are you in need of a second chance? May the Lord restore you. பேதுருவை ரெஸ்டோர் பண்ணது போல. Are you downcast? May the revelation of God come and rejuvenate you. துக்கமுகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Father, we thank you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எங்களை நிரப்பும். ஆண்டவர், நீர் உயிர்த்தெழுந்ததினாலே, நீர் மரணத்தை ஜெயித்ததினாலே எங்களுக்கு ஆண்டவரே உள்ள நம்பிக்கை, எங்களுடைய பிரசங்கம் விருதா இல்லை. பவுல் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் விருதா இல்லை என்றால் நீ உயிர்த்தெழுந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நல்ல ஒரு ஈஸ்டர் மெசேஜ் கேட்டீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கை செலுத்துவோம். Sister Beulah will sing a song. Thank you. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருக்கும் சோர்ந்து போவதில்லை. அவர் மிகுவேல் இஸ்ரவேல், நம்முடைய நம்பிக்கையானவர். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் என் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமென். பழித்திட வந்தோரை லட்சி மூடினது, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினது. காண்போரை வியந்திட கர்த்தரில் உயர்த்துகிறவர். ஆமென். அடக்கினவர் தானே, என்றென்றையும் நீர் நிலைப்படுத்துகிற தேவன் ஆண்டவர். ஆமென்.
நம்பிக்கையானவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. Praise God. தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டார், ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக, கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவருடைய சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.